சார், ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு? இதுதான் துளாராசி என்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய மைனஸ்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ப்ளஸ், துளாராசி என்பர்கள் ரொம்ப இதுதான் என்னுடைய ஒர்க்கு, இதுதான் நான் பண்ணணும், இதுதான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நான் இருந்துட்டு இருக்கேன், இதைத்தான் நான் செயல்படுத்தணும். துளாராசி என்பர்களில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க மனைவி எல்லாவது கணவராக இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் ரெண்டாவது சார். அப்புறம் மீதி அவங்களுக்குலாம் பொன் குழந்தை, ஆனால் தான் பொன் குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் மகேஷ் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசிக்கான பிறப்பு பலன் எப்படி இருக்கு? துலா ராசி, இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும். துலாம் அப்படின்னா இடை போடக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. 3 நட்சத்திரம், சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு அற்புதமான தன்மைகளை கொண்ட ஒரு ராசியாக இந்த துளாராசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். விசாக நட்சத்திரம் முதல் பாதம் அங்கே இருக்குது. அப்போ துளாராசியை பொறுத்தளவு அதிபதி சுக்கிர பகவான். இதை வைத்து தான் இந்த பலன்கள் இப்போ வரப்போது. அது தவிர கோச்சார பலன்கள் இருக்குது. துளாராசி ஒரு மனிதனை பார்த்த உடனே எடை போடக்கூடிய மனோபாவங்கள், இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறதை ரொம்ப அழகாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இது அவங்கக்கிட்ட இருக்கும். இன்ட்யூஷன் பேஸ்டு அவங்க எப்போவுமே மூவ் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் தப்பு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ புரியாது, உனக்கு பின்னாடி புரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ப மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கும். நிறைய இந்த மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, தங்கம் நகை, குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள துளாராசி என்பர்கள் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபினான்ஸ், பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்மி, நேவி, போலீஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிடத் தொழில், ஆர்கிடெக்ட்லாம் படித்தவங்க, இன்ஜினியரிங்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா துளாராசியில் நம்ம பார்க்க முடியும். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், ட்ரிபிள் இ, கெமிக்கல் இன்ஜினியர், லேப்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் துளாராசி. எப்போவுமே துளாராசிக்கு ஒரு தனி விதமான ஒரு குண அதிசயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்க யார்ட்டையும் செட்டு சேர மாட்டாங்க, தனித்து இருப்பாங்க. குடும்பத்திலே பாருங்கள், சின்ன பையனாக இருப்பான், உட்காந்து தனியாக விளையாண்டுருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டால் அப்படி தான். ஆனால் பின்னாடி நல்லா முன்னேற்றம் வர்றதுக்கு துளாராசி என்பர்கள் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவங்கக்கிட்ட ஓடிட்டே இருக்கும். அதே சமயத்தில் சில பேர்னால ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அவங்கள போட்டு அழுத்துவாங்க. எப்படின்னா ஃபிசிக்கலாக அவங்கள போட்டு உட்கார வச்சு நீ எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எமோஷ்னலாக வெளியில் இருக்கிறவங்கக்கிட்ட அகப்படவே மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக, பாசமாக எதிர்பார்க்குறது இவங்க அந்த எமோஷனாகவும் இருப்பாங்க. இதுதான் துளாராசி என்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய மைனஸ்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ப்ளஸ், துளாராசி என்பர்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது மைனஸாகவும் இருந்துருக்கும். அதே மாதிரி துளாராசி என்பர்கள் பரீட்சையிலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நம்ம நல்லா படித்து ஜெயிக்கிறதுக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் துளாராசி என்பர்கள் இருக்கிறத நான் பார்க்க முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, வேலை வாய்ப்பை கொடுத்தா அந்த வேலையை சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க. பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய ஒர்க்கு, இதுதான் நான் பண்ணணும், இதுதான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நான் இருந்துகிட்ருக்கேன், இதைத்தான் நான் செயல்படுத்த போகிறேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நம்பர் 2. நம்பர் 3 பார்த்திங்கன்னா சில நேரங்களில் டப்புன்னு சென்சிட்டிவாக கோச்சுப்பாங்க. எதுக்கு கோச்சுக்கிறாங்க, எதுக்கு கவலைப்படுறாங்க, எதுக்கு வருத்தப்படுறாங்க, இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன், ஒய் நாட் அப்படிலாம் கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இல்லையா, அதனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கரெக்டாக எடை போடக்கூடிய மனோபாவங்கள் இருந்துருக்கும் அவங்கக்கிட்ட. பண சம்பந்தமான இதில் ரொம்ப கரெக்டாக ஒரு தடவை படுவாங்க. அதுக்கப்புறம் அதை இனிமேல் கரெக்டாக இருப்பேன், அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் துளாராசி அன்பர்கள் தானாகவே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் அவர்கள்ட்ட இருக்கும். நல்ல மேனேஜ்மெண்ட்டில் இருந்துன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய மனோபாவங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். துளாராசி என்பர்களில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க மனைவி எல்லாவது கணவராக இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருப்பாங்க. அவங்க டயத்தை காப்பாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டாங்கன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்ச அவங்கக்கிட்ட
நல்ல பேசி பழகி ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா நம்பிடுவாங்க அவங்க, அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆண்டு காலம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மேல் படிப்புக்காக வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு கொடுத்து இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கும் டைம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமான பிரச்சனை, எலும்பு சம்பந்தமான, மூட்டு சம்பந்தமான தேய்மானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு இருந்துருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீரண கோளாறு, டைஜஷன் சம்பந்தமான ப்ராப்ளங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ரெசிஸ்ட் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்டு வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு திருமண சம்பந்தமான லேட்டான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கண்டிப்பான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கலாம். துளாராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும்னா அப்படியே கல் மாதிரி மனசில் வச்சுப்பா, வெளியிலேயே சொல்ல மாட்டான். அப்படியே கல் மாதிரி மனசில் வச்சுப்பா. இவங்க அதிக பிரயாணம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் பிரயாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மீடியமாக அவங்களுடைய டயட்டு, அவங்களுடைய சரியான உடல் நிலங்கள்லாம் பார்த்துட்டு செயல்படக்கூடிய ஒரு நபராக துளாராசி அன்பர்கள் நம்மளால் பார்க்க முடியாது. துளாராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் ரெண்டாவது சார், அப்புறம் மீதி. அவங்களுக்கெல்லாம் பொன் குழந்தை, ஆனால் தான் பெண் குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதே பெண்ணாக இருந்தால் பசங்களை ரொம்ப பிடிக்கும், அம்மா பாசம். இப்படி இருக்கக்கூடிய நபர்களாக துளாராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்ருக்கோம். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வேலை வாய்ப்பு மற்றவங்க சொன்னாங்கன்னு விட்டுறப்படாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2.5 வருஷ காலம் ஆரோக்கிய விஷயத்துலையும், அதேமாதிரி கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு டாப் டக்கராக வந்துடும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நினச்சதெல்லாம் நடக்கும். எண்ணிய காரியங்கள்லாம் ஜெயங்கள் உண்டு. துளாராசிக்கு திரிகோணஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை என்னாச்சு, என் டைமே சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தும் போது அதில் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். துளாராசி என்பர்கள் அமோகமான வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ராசி அல்ல. இவங்க அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி தேவி வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். சென்னையில் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி கோயில் இருக்குது, பெசன்ட் நகரில். அஷ்டலக்ஷ்மி கோயில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கபாலீஸ்வரர் கோயிலில் சரஸ்வதி அம்பாள், சக்தி அதாவது பார்வதி தேவி, அடுத்தது மகாலட்சுமி, 3 தெய்வங்களும் இருக்குது. அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். கந்தகோட்டை முருகன் கோயில், கந்தகோட்டை முருகப்பெருமானை போய் வழிபடுறது ரொம்பவுமே விசேஷம். வள்ளலார் பெருமான் அந்த இடத்துல வழிபாடு பண்ணியிருக்காரு. பாரிஸில் இருக்கக்கூடிய கந்தகோட்டை முருகன் கோயில், அந்த முருகனை போய் பார்த்து வழிபாடு பண்ணி, அந்த பிள்ளையாரை பார்த்து வழிபாடு பண்ணி, மாலை வாங்கி சாத்தி, கோயிலை சுற்றி அந்த உற்சவமூர்த்தியை தரிசனம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிண்டா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி வெற்றி வெற்றி. ஆக துளாராசி அன்பர்கள் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். ரொம்ப சிறப்பு சார். துலாம் ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு, எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த ஆலயம் செல்லணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.